இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்க, ஸ்கூல்ல தானே நீங்க இருந்திருக்கணும். இங்க எப்படி வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? டேய், ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்களை யாராவது கூட்டிட்டு வந்தாங்களா? ஸ்கூல்ல இருந்து எப்படிடா வெளியில வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்கடா பசங்களா. ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க? நாங்க உள்ள போனோம். உள்ள எல்லாம் போக முடியாது, முதல்ல இங்க இருந்து போங்க. எதுக்கு முடியாது? நாங்க தாத்தா பார்க்க வந்தோம், பார்த்த உடனே கிளம்பிடுவோம். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்பெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புங்க கிளம்புங்க. அப்போ ஒரு தடவை தூரத்துல இருந்தாது பார்த்துட்டு போறோம். பாவம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்காங்க போல. ஒரு வாட்டி உள்ள விடலாம்ல. பசங்களா, ஒரு தடவை உங்களுக்கு சொன்னா புரியாதா? இங்க இருந்து போறீங்களா இல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணவா? வேணாம் வேணாம், ஐயோ வேணாங்க, நாங்க போறோம். நாங்களே எங்க அப்பாக்கு சொல்லாம தான் இங்க வந்தோம், தெரிஞ்சதுன்னா திட்டுவாரு. அப்போ உங்களால நாங்க திட்டு வாங்கணும்னு சொல்றியா? பாவம், மிஸ் அம்மாவோட நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவளே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கவலையில இருக்கா. அமர் வேற கோவப்பட்டு வந்துட்டான். ஆமா நிர்மலா, எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. எங்க நம்ம ஒரு தடவை போய் மிஸ் அம்மாவை பார்த்துட்டு வரலாமா? வேண்டாம் நிர்மலா, அமருக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவான். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற. நான் எந்த மாதிரி வீட்டுக்கு போனா நல்லா இருப்பேன், எந்த மாதிரி ஆளுங்களோட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னையே நான் செலக்ட் பண்ண சொல்றேன். என்ன இவங்க அமரையாவை தான் விரும்புறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பையனை செலக்ட் பண்ணி தர சொல்லி அவர்கிட்டயே சொல்றாங்க. இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஐயா, இந்த பையன் ஓகே தான். அவங்க வீட்டுல பேசி நல்ல நாள் பார்த்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். அமர், ஏதோ நீ தப்பு பண்றியோன்னு தோணுதுப்பா. உன் பசங்களுக்காகவும் அவங்க நல்லதுக்காகவும் கஷ்டப்பட்ட அந்த பொண்ணு அங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டத்தில் இருக்கும்போது இங்க நாம எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறது தப்புப்பா. ப்ளீஸ்பா, இன்னொரு தடவை இந்த டாபிக்கை பத்தி பேசாதீங்க. வேணும்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். அவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்கய்யா. எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பணம் கொடுப்பாங்க, ஆனா கெடுக்கணும்னு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நல்ல சம்பந்தம், அங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாமா? நான் யார் கூட சந்தோஷமா இருப்பேன், எந்த வீட்ல இருப்பேன், எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சாமி. நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா இந்த மாதிரி கட்டு கட்டா நோட்டை நான் உங்களுக்கு தருவேன். சரிங்கம்மா, சேர்த்து வைக்கிறது தான் கஷ்டமே தவிர அதை கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வார்த்தை போதும் கெடுக்க. வாங்கிக்கோங்க. வரமா? ஆஹா, ஐயோ என்ன பிளான் போட்டிருக்கீங்கம்மா? ஏன் பிளான் உனக்கு எப்படி புரிஞ்சது? எல்லாமே புரிஞ்சிருச்சுமா. ஆனா உங்க அறிவுக்கும் நீங்க வச்சிருக்க காதலுக்கும் உங்க லட்சியத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் மேடம். மொத்தத்துல நினைச்சத சாதிக்க போறீங்க. ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுடே. இப்ப இந்த வீட்டுக்கு மருமகளா போறது மட்டும்தான் மேடம். இந்த மெடிசனை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரி. எங்க போற பாகி? இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போறேன். சரி, நானும் உன் கூட வரேன், வா. டேய், நீ இங்கே இருந்து உன் மாமாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ.
நீ போயிட்டு வாக்கா. மாமா மேல ஒரு ஈ கூட மொய்க்காம பாத்துக்கிறேன். அது மச்சான்ல இருந்து மருமகனாக போறான்ல, அந்த அன்புல இப்படி எல்லாம் பேசுறான். நீ வா போலாம். வா. ம். டேய் மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இதான் சரியான டைம். வாங்க உள்ள போலாம். தாத்தா நமக்காக சீக்கிரமா வந்துடுவேன்னு சத்தியம் பண்ணி இருக்காரு. நம்மள தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்படியாவது என்ன செஞ்சாவது நமக்காக வந்துடுவாரு. அஞ்சு, தாத்தா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம் வாங்க. பாய் தாத்தா. பாய் தாத்தா. வாங்கடா. டேய், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அம்மா எப்போ உள்ள போனீங்க? தாத்தாவை பார்க்க வந்த. பாய். டேய், டேய்.